நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பஸ் ஏறதுலனா தவறுதலா வேற பஸ்ல ஏறிடும். அந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் தப்பான பஸ்ல ஏறி இருக்கோம்னு. ஆனா இது ஃபிளைட்ல தப்பான ஃபிளைட்ல ஏற முடியுமா? அதுவும் உள்நாட்டுக்குள்ள போற ஃபிளைட் இல்லாம வெளிநாட்டுக்கு போற ஃபிளைட்ல தவறுதலாக ஏறி போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக வரலாற்றிலேயே பாகிஸ்தான்ல இப்படி ஒரு சம்பவம் சமீபத்துல நடந்திருக்கு. பாகிஸ்தானை சேர்ந்த மாலிக் சாசைன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஃபிளைட் ஏறணும். அதாவது உள்நாட்டு ஃபிளைட், டொமஸ்டிக் ஃபிளைட் ஏறணும். ஒரு ஃபிளைட் ஏற வேண்டிய நிறுவனத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்சியால் அப்படிங்கிற நிறுவனம். இவரும் என்ன பண்றாரு, ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட்டும் ஏறிட்டாரு. ஃபிளைட் ஏறின ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது இவர் ஏறினது வந்து லாகூர்ல இருந்து கராச்சிக்கு போற ஃபிளைட் கிடையாது, லாகூர்ல இருந்து சவுதி அரேபியா போற ஃபிளைட். இது எப்படி இருக்கு? அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போற ஃபிளைட்ல தவறுதல் ஏறி இருக்காரு. இவர் சவுதி அரேபியும் போய் இறங்கினதுக்கு அப்புறம் சவுதி அரேபியால இவரை பிடிச்சி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு, நான் வந்து போக வேண்டியது கராச்சிக்கு, தெரியாம அந்த ஃபிளைட்ல ஏறி இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் தூதரகத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தவறுதலா நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. இல்ல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு ஃபிளைட்ல போர்ட் ஆகிறதுக்கு முன்னால செக்யூரிட்டி செக் நடந்திருக்கும். செக்யூரிட்டி செக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போர்டிங் போயிருந்திருப்பாங்க. போர்டிங் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிளைட்டுக்குள்ள அவரோட டிக்கெட்டையும் செக் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு விஷயத்திலயுமா கோட்டை விட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே ஆச்சரியமா தான் விஷயமா இருக்கு. சவுதி அரேபியன் கவர்மெண்ட் இன்னும் பாகிஸ்தானை முழுமையாக நம்பல. ஏன் அப்படின்னா, இவ்வளவு தவறுதல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உலக வரலாற்றுல இப்படி ஒரு தவறுதல் வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வந்து ஃபர்தரா என்கொயர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கூட கொடுத்துருக்கா சொல்றாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.